மான சீரியல் ப்ரிடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் காவேரி சீக்கிரம் சேரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே குமரன், காவேரி, சாரதா, பாட்டி எல்லாரும் வந்து கொடைக்கானல் இந்த ஊருக்கு வந்துடுறாங்க. ஊருக்கு வந்ததும் கங்கா நடந்ததெல்லாம் குமரன் சொன்னதை கேட்டுட்டு, அம்மா நீ ஒன்றும் வருத்தப்படாதம்மா, அந்த பசுபதி கிட்ட இருந்து நம்ம சீக்கிரமாகவே வீடை மீட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நிவின், யமுனாவும் இவங்க ஊருக்கு வந்து தெரிஞ்ச வீட்டுக்கு பார்க்க வர்றாங்க. பாட்டி நீ எப்படி இருக்க, இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்குறாங்க. நிவினும் விசாரிக்கிறாங்க. பாட்டி இப்போ பரவாயில்லடி, ஆனால் அந்த பசுபதி தான் நம்ம வீட்டை அநியாயத்துக்கு இப்படி ஏமாற்றி வாங்கிட்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வருத்தப்படாதீங்க, எதுக்காகவும் நம்ம சீக்கிரமாக பசுபதி கிட்ட இருந்து அந்த வீட்டை மீட்டுடலாம். அந்த பசுபதி இந்த நம்ம வீட்டை வாங்கணுங்கிறது அவனோட மோட்டிவ் கிடையாது. நம்ம நிம்மதியாக இருக்கக்கூடாது, நம்ம நிம்மதியெல்லாம் வந்து அவனுக்கு பாழாக்கணும். அவன் அந்த வீட்டை வாங்கினோடனே நம்ம எவ்வளவோ வருத்தப்பட்டுட்டு மூலையில் அடைஞ்சு உட்காந்துட்டு இருப்போம்னு நினச்சிட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து ஆறுதலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. குமரனும் இருந்துட்டு, ஆமாம் அத்தை, அவன் வந்து அந்த காரணத்துக்காக தான் நம்ம வீட்டை வந்து நம்ம கிட்ட இருந்து பறிச்சிட்டான். இனிமேலும் அவன் நினைக்கிற மாதிரி நம்ம அதுக்காக வருத்தப்பட்டுட்டு மூலையில் ஒடுங்கி போய் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம அவன் முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும், அவன் கிட்ட இருந்து நம்ம வீட்டையும் திருப்பி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் பேசிட்டு இருக்காங்க. இங்கே சாரதா இருந்துக்கிட்டு, இங்கே பாரு அப்பா எவ்வளவு ஆசைகள் கனவோட அந்த வீடை கட்டினாங்க, ஆனால் அந்த வீடை அந்த பசுபதி பறிச்சிட்டான். அவன் கிட்ட இருந்து நம்ம வந்து அந்த வீட்டை மீட்டு காமிக்கணும். அதுவும் இல்லாமல் அப்பா உங்களை நினச்சி நிறைய கனவுலாம் கண்டு வச்சுருந்தாங்க. அந்த கனவு ஆசையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றுவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்குறாங்க 4 பேர்த்துக்கிட்டையும். இங்கே 4 பேரும் வந்து கண்டிப்பாக அப்பாவோட கனவை நாங்கள் நிறைவேற்றுவோம், அப்பா நினச்ச மாதிரி நாங்கள் வாழ்ந்து காட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் வந்து சாரதாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த நேரத்தில் சாரதா, இப்போ தாண்டி எனக்கு மனசே நிம்மதியாக இருக்குது, இனிமேல் பசுபதி நினச்சி நான் எந்த டென்ஷனும் ஆக மாட்டேன், எப்படி நம்ம வீடை மீட்கணும்னு சொல்லி வழியை தான் நான் யோசிக்க போகிறேன். இனிமேலும் அந்த பசுபதி நினச்சி வருத்தப்பட்டுட்டு நின்றுக்கிட்டு இருக்க போகிறது கிடையாது. என் பிள்ளைங்க அவங்க கனவு ஆசையை நிறைவேற்றணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும், தான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் காவேரியை மீட் பண்ணுறதுக்காக வர்றாங்க. காவேரி எதாச்சும் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ விஜய், காவேரி நில்லு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன பேச போறீங்க, அன்னைக்கே நான் சொல்லிட்டேன்ல உங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு, அதான் ஏன் இப்போ வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ரொம்ப கோவமாக பேசிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, நடந்த எல்லாமே வந்து கேள்விப்பட்டேன் காவேரி, அந்த பசுபதி அநியாயமாக உங்க வீட்டு பத்திரத்தை எடுத்து வச்சுட்டு உங்க வீட்டை வாங்கி வச்சுக்கிட்டானே, அவனை சும்மாவே விடக்கூடாது காவேரி, அவனுக்கு ஏதாவது முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவமாக பேசிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு, அதை எப்படி மீட்கணும்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் இதில் தலையிட வேண்டாம், உங்களுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, என்னால் நீங்கள் வந்து எந்த கஷ்டமும் பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துட்டு, இன்னும் காவேரி நீ வேற நான் வேறையா, இப்படி பிரித்து பேசுகிற காவேரி, உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு தானே காவேரி, அந்த பசுபதி கிட்ட இருந்து நான் சீக்கிரமாகவே இந்த வீடை மீட்டு உனக்கு கொடுப்பேன் காவேரி அப்படி சொல்லிட்டு விஜய் பேசிக்கிட்டு இருக்காங்க. வேண்டாங்க, அந்த பசுபதினால உங்களுக்கு பிரச்சனை என்னால் தான் வந்துக்கிட்டு இருக்கு, அதனால தான் நான் உங்களை விட்டு விலகி இருக்கிறேன், இப்போயும் ஏங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் உங்கள் வழியில் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் உன்னை விட்டு விலகி தான் இருக்கேன், ஆனால் அந்த பசுபதி அப்போயும் உங்ககிட்ட பிரச்சனை தானே பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு உங்ககிட்ட பிரச்சனை பண்ணணும், அதுதான் முக்கியம், நான் உங்க கூட சேர்ந்துருந்தாலும் சரி பிரிஞ்சிருந்தாலும் சரி அவன் வந்து உனக்கு பிரச்சனை தான் கொடுப்பான், அதனால நீ இதெல்லாம் பெருசாக நினச்சிக்கிடாத, அவனை நம்ம 2 பேரும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லி பார்க்குறாங்க. உடனே காவேரி, இல்லை நீங்கள் வழியை விடுறீங்களா, எனக்கு எங்கள் அப்பாவோட ஆசையான அந்த வீடை நாங்கள் எப்படியாவது அந்த பசுபதி கிட்ட இருந்து மீட்டு எப்படியும் எங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் வந்துட்டு, காவேரி அவன் அந்த வீடை மீட்கிறதுக்காக எவ்வளோ பணம் கேட்குறான், அந்த பணத்தை நானே உனக்கு கொடுக்குறேன் காவேரி, நீ வந்து அந்த பசுபதி கிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த வீட்டை மீட்டரலாம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. எதுக்குங்க, ஏற்கனவே உங்ககிட்ட பணம் வாங்கி தான் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணி நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இன்னொருக்கா உங்ககிட்ட பணம் வாங்கவா, இது எங்கள் அம்மா ஏற்றுக்கவே மாட்டாங்க, உங்ககிட்ட நானும் பணம் வாங்க மாட்டேன், தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துட்டு, காவேரி எனக்கு என்னமோ நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீ வந்து என் கூட வரமாட்டேன்னு சொன்ன, அன்றைக்கே உனக்கு 2 நாள் டைம் கொடுத்தேன், அந்த 2 நாளும் முடிஞ்சிருச்சு, இப்போ சொல்லு எந்த காரணத்துக்காக வந்து நீ என் கூட நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறேன், இப்போ எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு காவேரி அந்த விஷயம் எனக்கு தெரியாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன், இல்லாட்டி உங்கள் வீட்டுக்கு வருவேன், உங்கள் அம்மா கிட்ட சொல்லிவிட்டு நான் உன்னை இழுத்துட்டு வீட்டுக்கே கூட்டு போயிடுவேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப கோவமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு, தயவு செஞ்சு பசுபதி தான் காரணம் சொன்னேன்ல, இப்போ பாருங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கான், இப்போ நீங்களும் இந்த பிரச்சனையில் தலையிட்டிங்கன்னா உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை கொடுப்பான், எதுக்கு நீங்கள் போங்க அப்படி, அதனால தான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை இதெல்லாம் ஒரு காரணமும் இல்லை, எங்கள் வீட்டில் உன்னை ஏதாவது சொன்னாங்களா, எனக்கு என்னமோ எங்கள் வீட்டில் ஏதோ பாட்டி தாத்தா யாராவது ஏதாவது சொன்னாங்களா, அதனால தான் நீ இப்படி இருக்கியா, எனக்கு தெரிஞ்சாகணும் காவேரி, அப்படி எனக்கு அந்த விஷயம் தெரியாமல் நான் இந்த இடத்த விட்டு கிளம்பி போகவே மாட்டேன், எனக்கு இல்லைன்னா நீ என் கூட வரணும், இந்த 2 விஷயத்தில் நீ ஏதாவது பண்ணணும், அப்போ தான் வந்து நான் இந்த இடத்த விட்டு கிளம்பி போவேன் அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. நீங்கள் கிளம்பி போகலன்னா இருங்க, நான் கிளம்பி போகிறேன் அப்படி சொல்லிட்டு காவேரி கிளம்பி போகிறாங்க. உடனே விஜய் காவேரி பிடிச்சி இழுத்துட்டு, இங்கே பாருங்க சொன்னால் புரியாதாங்க உங்களுக்கு, ஏங்க இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதான் நான் ஏற்கனவே என்னுடைய முடிவை சொல்லிட்டேன்ல, அந்த ஏன் என் பின்னாடி வந்து தொடர்ந்து இப்படி என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மறுபடியும் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே விஜய் வந்துட்டு, என்னை பிரிஞ்சு நீ சந்தோஷமாக இருக்க மாட்டேன் காவேரி, அதனால தான் சொல்கிறேன் நீ என் கூட வந்துடு, என்ன காரணமாக இருந்தாலும் அது சொல்லு காவேரி, நம்ம
பார்த்துக்கலாம். பாட்டி தான் பிரச்சனைன்னா சொல்லு. நாம போய் பாட்டிக்கிட்ட போய் பேசலாம். ஆனா, நீ இப்படி என்கிட்ட பேசாம இப்படி இருக்கிறது எனக்கு துப்பரா பிடிக்கல காவேரி. அதுவும் நம்ம குழந்தைக்கும் நல்லது இல்ல காவேரி. நம்ம குழந்தை வளர்ந்துக்கிட்டே வருது. எப்படினாலும் என்னைக்காவது ஒரு நாள் எல்லாத்துக்கும் வந்து தெரிய தான் போகுது. இப்பவே வந்து உங்க வீட்லயும் சரி, பாட்டி தாத்தாக்கிட்டயும் சரி, நம்ம போய் சொல்லலாம். நம்ம சொன்னோம்னு நெனச்சுக்கோ, எல்லாரும் நம்மள சேர்த்து வைக்கணும்னு தான் நெனைப்பாங்க காவேரி. நீ இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறது எனக்கு பிடிக்கல காவேரி. அந்த பசுபதி பிரச்சனைய நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. எனக்கு இப்போதைக்கு இது பெரிய பிரச்சனையா தெரியல. விஜய் உங்க கூட சேர்ந்து வாழ்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. இப்பவே கிளம்பி போறீங்களா? ஏன் சொல்றேன்னா, என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். ப்ளீஸ் கிளம்பி போறீங்களா? இனிமேலும் என் வழியில தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. எனக்கு என்ன காரணம் நீ என் கூட சேர்ந்து வாழாம இருக்க? அத மட்டும் சொல்லிடு. நான் கிளம்பி போயிடுறேன். அப்படி நீ சொல்லலைன்னா நானு இங்க தான் இருப்பேன். உன்ன இங்க இருந்து போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப பிடிவாதமா தான் இருக்கிறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு, இங்க பாருங்க இதுக்கெல்லாம் காரணம் உங்க பாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிடுறாங்க. உடனே பாட்டி அன்னைக்கு பேசினது காரணம் வச்சு தான் நீ வரமாட்டேன்னு சொல்றியா அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி அன்னைக்கு உங்ககிட்ட பேசினதெல்லாம் மனசில் வச்சு தானே நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் மனசில் வச்சுக்காத காவேரி. நான் பாட்டிகிட்ட இப்போ போய் பேசுகிறேன். பேசி பாட்டியே உன்னை கூப்பிட வர சொல்கிறேன் காவேரி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பாட்டி என்னால் தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனை, என்னை கல்யாணம் பண்ணதுனால தான் உங்களுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அந்த வீட்டுக்கு வரணும், உங்க கூட சேர்ந்து வாழணும்? வேண்டாம், அது நல்லா இருக்காது. எல்லாருக்கும் வந்து என்னால தான் பிரச்சனைன்னு தெரியுது. அப்படி இருக்கும்போது நான் எதுக்குங்க உங்க கூட சேர்ந்து வாழணும்? ப்ளீஸுங்க இந்த இடத்த விட்டு கிளம்புறீங்களா? நான் எங்கள் அப்பா விருப்பப்படி வாழணும்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பாவோட கனவுப்படி அதை வீடை திருப்பணும். எங்கள் அம்மாவை வந்து நல்லா பார்த்துக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. அதை தான் நான் நிறைவேற்றணும். மற்றபடி இந்த இதெல்லாம் எனக்கு பெருசாக ஒன்றும் தோணலைங்க. நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, அப்போனா நான் உனக்கு முக்கியமே இல்லையா காவேரி? இது வரைக்கும் என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு சம்மதம். அம்மா எதிர்த்தாலும் நான் வர்றேன் அப்படின்லாம் எனக்கு பேசின காவேரி. அப்போனா அதெல்லாம் பொய்யா? உண்மையாகவே என் மேலே உனக்கு லவ்வே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே காவேரி எதுவுமே பேசாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இப்போவே சொல்லு, உங்கள் மேலே எனக்கு லவ்வே இல்லை அப்படின்னு சொல்லு. உங்ககிட்ட பழகினது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லு. அதெல்லாம் சொன்னேன்னா நான் இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறேன். உன் வழியில் குறுக்கிடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. காவேரி இருந்துக்கிட்ட, அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது, நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. அப்போனா நானும் உன்னை பிரிஞ்சு போக முடியாது. இப்போவே வர்றேன், உங்கள் அம்மா கிட்ட நான் பேசுகிறேன். யார் சொன்னதுனால நீங்கள் இப்படிலாம் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அப்படி இல்லாமல் நான் இந்த இடத்த விட்டு கிளம்பி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள் நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா, விடுங்க நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வேகமாக கிளம்பி போகிறாங்க. விஜய் இருந்துக்கிட்டு, பாட்டி தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறா. நம்ம பாட்டிக்கிட்ட போய் பேசலாம். பாட்டி எந்தாவது காவேரி கிட்ட போயிட்டு சொன்னாங்களா என்னன்னே தெரியலையே. தாத்தாவுக்கும் இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியல. தாத்தா கிட்டையும் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முடிவு பண்ணுறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க விஜய். உடனே தாத்தா கிட்ட போயிட்டு, தாத்தா பாட்டி ஏதாவது உங்களுக்கு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன விஜய் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. இல்லை தாத்தா, பாட்டி தான் வந்து காரணம்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறா. அதனால தான் என் கூட இங்கே வரல அப்படிங்கிறா. பாட்டி ஏதாவது உங்ககிட்ட பேசினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே தாத்தா இருந்துக்கிட்டு, அதாவது 2-3 தடவை கூட அவள் இங்கே வந்தால் விஜய்க்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டே இருந்தா. ஒரு வேளை பாட்டி போய் காவேரியை மீட் பண்ணி ஏதாவது பேசியிருப்பாங்களோ, அதனால தான் காவேரி உங்க கூட சேர்ந்து வாழ வரமாட்டேன்னு சொன்னாலோ அப்படின்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அப்படி கூட இருக்கலாம் தாத்தா, பாட்டிக்கிட்ட நம்ம பேசி கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது காவேரியை இந்த வீட்டுக்கு கூட்டு வரணும் தாத்தா அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பாட்டிக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.